திண்டுக்கல் மாவட்டத்தில் தாயை தரக்குறைவாக பேசிய நண்பனை கொடூரமாக கொன்று தலையை வெட்டி தனியாக எடுத்துள்ளனர். போதை மயக்கம் கொலை வெறியில் முடிந்ததன் பின்னணி என்ன? தாயை தரக்குறைவாக பேசிய நண்பனை தென்னந்தோப்பிற்கு அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்துள்ளனர். வயலுக்கு இரத்தத்தை பாய்ச்சி கொலைவெறி ஆட்டம் ஆடியவர்கள் தலையை துண்டித்து எடுத்து மண்ணில் புதைத்துள்ளனர். ஈரக்குறையை நடுங்கவிட்ட கொலையின் பகீர் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழைய வக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பில் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட ஆணின் உடலை கண்டு தோட்டக்காரர் அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்க சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கல்லால் அடித்து கழுத்தை அறுத்து தலையை துண்டித்து ஆக்ரோஷமாக கொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டவர் யார், கொலையாளி யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். உடலில் தென்பட்ட அடையாளங்களை வைத்தும் உள்ளூர்காரர்கள் கூறிய தகவலை வைத்தும் கொலை செய்யப்பட்டவர் மிக்கேல்பட்டியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தலையில்லாமல் கிடந்த அவரது உடலை மட்டும் உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் தலையை தேடி தீவிர தேடுதலில் இறங்கினர். இதற்கிடையே கொலை குறித்த சில துப்பு கிடைத்துள்ளது. சம்பவத்தன்று இரவு சிவக்குமார் அவரது நண்பர்கள் பலருடன் கும்பல் சேர்ந்து மது அருந்தியதாகவும் அப்போது அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்ததாகவும் உள்ளூர் நபர் ஒருவர் கூறியுள்ளார். உடனே தனிப்படை போலீசார் சிவக்குமாரின் நண்பர்களான சிலரை பிடித்து விசாரிக்க அதில் கொலையாளிகள் வசமாக சிக்கினர். 7 பேர் ஒன்றாகச் சேர்ந்து மது அருந்தும் போது கோபிக்கண்ணன் என்பவரின் தாயை சிவக்குமார் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த கோபிக்கண்ணன் சூர்யா என்பவருடன் சேர்ந்து சிவக்குமாரை தென்னந்தோப்பிற்குள் சரக்கு வைத்துள்ளோம் என கூறி அழைத்துச் சென்று கதையை முடித்துள்ளனர். சிவக்குமாரை கொடூரமாக தாக்கி கல்லை போட்டு நிலைகுலைய வைத்தவர்கள் கழுத்தை அறுத்து தலையை துண்டித்து எடுத்துள்ளனர். பின்னர் உடலை அங்கேயே போட்டுவிட்டு 50 மீட்டர் தொலைவில் சேரும் சகதியும் உள்ள இடத்தில் தலையை புதைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். இக்கொடூர சம்பவம் தெரிய வந்ததைத் தொடர்ந்து கோபிக்கண்ணன், சூர்யா உள்ளிட்ட இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் தாயை தரக்குறைவாக பேசிய நண்பனை தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.